ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மீசை முறுக்கு 2 படத்துல இருந்து ரிவீல் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். மீசை முறுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்றைக்குமே ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு படம். எனக்கு வந்து எப்போ மனசு கஷ்டமாக இருந்தாலோ இல்லை டிமோட்டிவேட்டடாக இருந்தாலோ சில படங்கள் வந்து நான் பார்ப்பேன். அந்த லிஸ்ட்டில் வந்து டாப் 5ல் இருக்கிற படம் தான் மீசை முறுக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த படம். அதுக்கு வந்து இப்போ 2 வருது. இது வந்து சீக்வல் வந்து இப்போ ரீசெண்டாக அர்ஷத் கான் கூட இருக்காருன்ற மாதிரி ஒரு கான்சர்ட் ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு வந்து இந்த கதை எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது தான் எனக்கு டவுட்டு. அதுலேருந்து ஒரு கண்டினியூஷனாக அது வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். அந்த மீசை முறுக்கு 1லேருந்து கண்டினியூ ஆகுறது. ஸோ புது விதமான ஸ்டோரியாக தான் இருக்கும். தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்காரு. ஸோ எந்த மாதிரி ஸ்டோரி அமைய போகுதுன்னு தெரில. இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணா, வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். சார், சிலருக்கு மாலை மரியாதையோட திறக்கிற ஸ்டுடியோ கதவு எங்களை பார்த்தா மட்டும் மூடிக்குது சார். ஓ 1980ஸ்க்கே போயிட்டாரு. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். பாடுறமான்னு தெரியும். ஓகே சார், இது வெகுஜனத்தோட பாட்டு சார். சத்தமாக தான் கேட்கும். சினிமா பாட்டும் சேஷாத்ரி அண்ணாவுடைய வயலினையும் ஒன்னாடா. உங்க ஏரியால போடுற டண்டனக்கிற மாதிரி ஈஸி நினைச்சு இந்த கானா பாட்டை வச்சுதான் ராயபுரத்துல இருந்து எப்படி ரயில் விட்டாங்கங்கிற கதையோ. ஏய் பாபா பாஸ்கர், அவ்வளவு இருக்குதுடா கானா பாட்டுல. தான் பரம்பரையிலே முறையா கத்துக்கிறவன் பரம்பரையா கத்துக்கிட்டவன்ட்ட எப்படி போட்டி ஜெயிக்க முடியும் சொல்லு. நீ ஜெயிப்பியா? எப்படிடா ஜெயிப்ப? தோப்படா. நீங்க எவ்வளவு பெருசா ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு. நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்ட தோப்பண்டா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஓய் ஓய் செம்மையா இருக்காருப்பா அக்ஷத். Back where we belong. ஏய் சூப்பர் பா. ஐயேனா இவர் திரும்ப ஹிப் ஹாப் தமிழாவ தான சொல்றாரு. பையன் பிடிச்சிட்டான். நான் அவனை விட செம டேலண்ட்னா. ஓகே ஃபா, இந்த கடைசியில் ஃபா வேற போட்டாங்க. ஓகே சூப்பராக இருக்குங்க. அதான் அந்த 1980s டைமில் வந்து ஹிப்ஹாப்போட ஆதிக்கம் இருந்துருந்துச்சுன்னா எந்த மாதிரி இருந்திருக்குன்ற மாதிரி ஒரு இமேஜினரி ஸ்டோரியாக இதை சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஹிப்ஹாப்ன்றதே வந்து ட்ரெண்டிங்க்கு வந்தது 2000 to 2005 அந்த டைமுக்கு அப்புறம் தான். நம்ம யோகி பி அண்ணா தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன தான் வந்து யோகி பி அண்ணா பண்ணிகிட்டே இருந்தாலுமே ஹிப்ஹாப் சாங்ஸ் கேட்குற ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் ஆதினா உள்ள வந்ததுக்கப்புறம் தான் உலகம் பூரா இருக்கிற ஆடியன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் வர ஹிப்ஹாப் சாங்ஸை கேட்குற அளவுக்கு ட்ரெண்டிங் எடுத்துகிட்டு போனார். ஸோ அந்த பெருமை எப்பவுமே ஹிப்ஹாப் ஆதினாக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் கடைசியில் அந்த டைலாக் சொன்னது வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் எவ்வளோ பெருசாக ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது. நான் எவ்வளோ கேவலமாக தோத்தாலும் மீசையை முறுக்கேட்டே தோப்பண்டா அப்படின்னு சொல்லி அது பார்ட் 1ல் இருக்கும் போதுமே வந்து பயங்கரமாக இருக்கும். நான்லாம் வந்து சிலுத்து போய் சிலர்லாம் விட்டுருந்தேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு அந்த டைலாக்கு. படத்தில் வந்து மீசை முறுக்கு 1ல் சொல்கிறேன். ஆதினாவை தாண்டி அந்த படத்துக்கு ஒரு மெயின் பில்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேக் சார். இந்த தருணத்தில் வந்து ஆஸ் அ ஃபேனாக விவேக் சார் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவரோட இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு தமிழ் சினிமாவுக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கேரக்டராக வந்து வாழ்ந்திருப்பார் அந்த படத்தில். ஏன்னா பையன் வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஆக போகிறேன்னு சொல்லும் போது மோஸ்ட்டாக எல்லா பேரண்ட்ஸுமே இந்த மாதிரி பையன் சொல்லும் போது பயப்படுவாங்க ரொம்ப. அதே மாதிரி தான் அவருக்குமே அந்த பயம் இருக்கும். என்னதான் அந்த பயம் இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு அப்பா இருக்கார்ல, பையன் என்ன பண்ணாலுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்பா இருப்பார். அவர் வந்து சொல்லிட்டே இருப்பார் ஆதிக்கிட்ட, இந்த மாதிரி படிப்பு தான் உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, உன்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து எல்லா செலவுமே நானே பார்த்துக்கிறேன்டா, படிப்பு தானே முக்கியம்னு சொல்லி எஜுகேஷனோட முக்கியத்துவத்தையுமே பேசியிருப்பாரு. ஆனால் என்னதான் அவர் இவ்வளோ சொன்னாலுமே ஆதிக்கு வந்து நம்ம மியூசிக் பண்ணுறதுக்கு அப்பா அம்மா சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்களோன்ற அந்த தாட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு இடத்துல வந்து அந்த தாட்டை ஃபுல்லாக பிரேக் பண்ணியிருப்பாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த படத்தில் விவேக் சார் வந்து நிறைய சீன்ஸில் வந்திருப்பாரு, எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் வந்து இந்த ஒரு சீன் தான். எந்த சீன் பார்த்தீங்கன்னா, ஆதி நான் வந்து மியூசிக்கு சான்ஸ் கேட்க போகிறேன்ட்டு 1 year டைம் கேட்டு சென்னைக்கு போவார். அந்த சீனில் வந்து ஆதி நான் கிளம்புற வரைக்குமே விவேக் சார் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். டே நீ படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், நல்லா படிடா, படிச்சுட்டே பண்ணுறா, நீ எது பண்ணுறதா இருந்தாலும் சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் ஆதி நான் வந்து அந்த வாசல் தாண்டி பைக்கில் ஏறி உட்கார போகும்போது அங்கே வந்து விவேக் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். டே ஆதி அப்படின்னு கூப்பிடுவார்.
அது நான் திரும்பி என்னப்பான்னு கேட்பாரு. அப்போ வந்து அவர் சொல்லுவார், டேய் இந்த யமகாக்காரன் பைக் மட்டும் விடுறது இல்லையாண்டா, இந்த கீபோர்டு கிட்டார்லாம் கூட விடுறான் போல, உனக்கு வேணும்னா சொல்லுப்பா, அப்பா வாங்கி தரேன்னு சொல்லுவார். அவ்வளோதாங்க. அது இந்த கொடுத்த காசு அந்த ஒரு சீனுக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சீன் அது. அந்த ஒரு சீன், அந்த ஒரு டைலாக்லேயே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அவர். என்னதான் பையன் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலுமே அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது வந்து அந்த ஒரு டைலாக்லேயே சொல்லியிருப்பார் அவர். படத்தோட தீம் சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசியை முறுக்குன்னு சொல்லிட்டு அவரோட டைலாக் தான். ஸோ அவரை காமிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆதினா வந்து ரொம்ப சூப்பராக இருக்காருங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கார், லுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் அர்ஷதோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலையுமே கண்டிப்பாக நின்று பேசணும்னு நினைக்கிறேன். அந்த கடைசியில் ஒரு கிளிப் வந்து போட்டிருந்தாங்க அவர் பேசுகிறது, நல்லா இருக்குது. ஸோ இந்த ரிவீல் டீசர் வந்து பார்க்கும்போது ப்ராமிசிங்காக தான் தெரியுது. இதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ட்ரெய்லர்லாம் வரும்போது நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை போய் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல் குட் ஆல் பாசிட்டிவ். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.